பேரை நைட் தூங்க வைக்கிறார் சார். அவர் ஒரு தாய் சார். டெய்லி நைட்டு அவர் பாட்டுக்கு எடுத்து தான் தூங்குறேன். அதெல்லாம் இப்போது ஒரு நிகழ்ச்சி ஒன்று இளையராஜா சார் ஓட எனக்கு இந்த ராகங்கள் அதெல்லாம் அவ்வளோ தெரியாது சார். நிறைய இந்த கர்நாடிக் மியூசிஷியன் காயத்ரி ரஞ்சனி, அப்புறம் டாக்டர் சாருலதாமணி, இவங்கெல்லாம் வந்து இவர் என்னென்ன ராகத்தில் எப்படி கையாண்டிருக்காரு அப்படின்லாம் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. சினிமா பாட்டு பார்த்தீங்கன்னா அவரை வந்து அவ்வளோ ஒரு ஜீனியஸ்ஸு. இவ்வளோ வந்து இயற்கையாக வந்து அமைஞ்சது அது. இல்லாட்டா அது சார் எப்படி சார் அப்படி போட்டார் இவ்வளோ பாட்டு? ஃபுல்லாக சரஸ்வதி ஆசீர்வாதம் தான். அதெல்லாம் மியூசிக் வேற, இளையராஜா வேறன்னு சொல்ல முடியாது. இல்லை இல்லை சார், அதுதான் அவருக்கு தெரிஞ்சு பண்ணாரா தெரியாத பண்ண. அவரை கேட்டால் தெரியல ஏதோ பண்ணேங்கிறாரு, அது தானாக வருதுங்கிறாரு. அது நம்பத்தக்க மாதிரி இருக்குது. எவ்வளோ நம்ம பாட்டு கேட்டு போயிடுறோம். இது வந்து இந்த ராகம் போல இருக்குது. இதை வந்து தியாகராஜர், நான் சொல்கிறது இந்த மும்மூர்த்தி அவங்க கையாண்டது, அதையும் இதையும் கம்பேர் பண்ணி ஒருத்தர் தியாகராஜர் அண்ட் இளையராஜான்ட்டே ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க. யூடியூப்பில் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் பார்க்குறப்போ பிரமிப்பாக இருக்குது. அவர்கிட்ட நான் 2 தடவை போய் கதை சொல்லியிருக்கேன், 2மே ஓகே சொல்லியிருக்கிறாரு. அப்படின்ற போது நமக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான். அவர் காலகட்டத்தில் இருந்து அவர் கூட ஒர்க் பண்ணோம், அட்லீஸ்ட் ஆரம்பித்தோன்ட்டு. கிரேட் சார்.